வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு வந்து டிரா டூல்ஸ்ல இருக்கிற ரீஜியன், வைப் அவுட், அப்புறம் டோனட், ரிவிஷன் கிளவுட் இந்த கமெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல மிச்சம் இருக்கிற அந்த 3D பாலிலைன், ஹெலிக்ஸ் இது வந்து நம்ம 3D கிளாஸஸ் வரும்போது இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் கமெண்ட். ஸோ ரீஜன் கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அது செப்பரேட் ஆப்ஜெக்டா தான் இருக்கு. நான் வந்து லைனை வச்சு ஒரு ரெக்டாங்கிளை வந்து ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். இப்படி செப்பரேட்டா இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நான் லைனை வச்சு தான் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா ஒரே ஆப்ஜெக்டா செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க ரீஜன் கமெண்ட் யூஸ் பண்ணாலும் ஒரே ஆப்ஜெக்டா செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் கமெண்ட்டுக்கு REG என்டர் பண்ணிடுறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஃபுல் ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டேன். இப்போ ஒன் ரீஜியன் கிரியேட்டட் கீழே கமாண்ட்ல வந்துருக்கும். நீங்க இதை இப்போ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்டா செலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து ரீஜியன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ ரீஜன் ஆப்ஜெக்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை உங்களால ஸ்ட்ரெச்சோ எதுவுமே பண்ண முடியாது. ஒன்னு மூவ் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். உங்களால இந்த டைமென்ஷனை குறைக்கவோ கூட்டவோ எதுவுமே இதை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெக்டாங்கிள், அதாவது நம்ம இப்ப லைன் போட்டு ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா ரெக்டாங்கிள் கமாண்ட் கொடுத்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றேன். ஸோ ரெக்டாங்கிள், ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்டை நீங்க என்ன ரெக்டாங்கிள், நம்ம இப்போ வந்து ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிருக்கிறோம் இல்லையா? இந்த ஆப்ஜெக்டை உங்களால உங்களோட இஷ்டத்துக்கு கூட்ட முடியும், குறைக்க முடியும், ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்க வந்து இதுல பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இதை இப்படி குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரெக்டாங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ண ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதையும் நான் ரீஜியனா மாத்துறேன். ஓகேவா? ஸோ REG என்டர் பண்ணிருங்க. ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிருங்க. ஸோ இப்போ இது வந்து ரீஜியனா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த ஆப்ஜெக்டை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த குறைக்கிற சிம்பிள் இருக்கவே இருக்காது. ஓகே, ஒண்ணு உங்களால இந்த ஆப்ஜெக்டை மூவ் தான் பண்ண முடியும், இதை வந்து உங்களால ஸ்ட்ரெச்சே பண்ண முடியாது. ரீஜியனுக்கும் நம்ம நார்மலா கிரியேட் பண்ற ரெக்டாங்கிளுக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். இப்ப நீங்க இந்த ரீஜியன் இந்த மாதிரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப மாஸ் ப்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு, MASSPR. ஓகே, என்டர் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட்னு கேட்கும், நான் இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், என்டர் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஏரியா, பெரிமீட்டரு, அதோட சென்ட்ராய்டு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த நம்ம ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அதுல வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ரீஜன் கமெண்டோட ரொம்ப 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 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நீங்க அந்த ரீஜன் கமெண்ட்லயே மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். சாரி, அதை விட்டுட்டேன். MAS மறுபடியும் மாஸ் ப்ராப் கொடுக்குறேன். இந்த ஆப்ஜெக்ட் தான் என்டர் பண்ணிடுறேன். இது மாதிரி கேட்கும், ரைட் அனலைசிஸ் டு எ ஃபைல்னு. நீங்க இது வேணுமா ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அது செப்பரேட்டா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க, எக்ஸிட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் ரீஜன் கமெண்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வைப் அவுட். ஓகே, ஸோ இந்த வைப் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நிறைய பாலிலைன் யூஸ் பண்ணி ஒரு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி இதே மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வைப் அவுட்ங்கிறது ஒரு லேயர் மாதிரி. அந்த லேயரை நீங்க அந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து அந்த முதல்ல இருக்கிற ப்ரீவியஸ் லேயரை மறைச்சிரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா வைப் அவுட் VIP கமெண்ட் வந்து VIP கொடுத்தீங்கன்னா, WIP வைப் அவுட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலிலைன்ல இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து நானா ஒரு இடம் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அந்த ஃப்ரேமை கிரியேட் பண்ணிட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா அத கீழே ப்ரீவியஸா இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும், பட் இந்த லேயர் வந்து அதுக்கு மேல இருக்கும். ஓகேவா? ஸோ அது அழிஞ்சிருக்காது, பட் ஆனா இந்த இடத்துல அது வந்து மறைச்சிட்டு இருக்கும்.
ஸோ நீங்க இதை மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாத இடங்கள்ல இப்படி வந்து மறைச்சு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இதோட இன்னொரு இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் இதுலயே இன்னொரு மெத்தட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன ஆப்ஷன்ங்கிறத நான் இப்ப காட்டுறேன். ஸோ இதை நான் இப்ப உள்ள வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் WIP வைப் அவுட் கொடுத்துறேன். ஸோ இதுல ஃப்ரேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதுக்குள்ள போங்க, என்டர். ஸோ இதுல நீங்க ஆன் ஆஃப் இந்த ஃப்ரேம்ஸ் நம்ம கிரியேட் பண்ண அந்த லேயர் தான் ஃப்ரேம்ஸ்ல காட்டுது. ஸோ ஆன் ஆஃப் நீங்க எதுனாலும் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப யூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே பட் நாட் ஆன் பிளாட். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நீங்க ஆன்ல இருக்கு, இப்போ நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா அது வந்து மறைஞ்சிரும். பட் ஆனா அங்கதான் இருக்கும், அந்த லேயர் வந்து அங்கதான் இருக்கும். நீங்க மூவ் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ மறுபடியும் WIP கொடுக்குறேன், ஃப்ரேம்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பட் நாட் பிளாட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது டிஸ்பிளேல இருக்கும், பட் பிளாட் பண்ணும்போது அது வராது. இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிளாட் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா, ரிமைனிங் ஏரியா இருக்கு இல்லையா, இதை வந்து நமக்கு அதாவது இந்த ஷீட்ல தான் இருக்கணும். பட் ஆனா பிரிண்ட் எடுக்கும்போது நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இப்போ நான் வைப் அவுட் பண்றேன். WIP வைப் அவுட். ஸோ அதில் வந்து பாலிலைன் யூஸ் பண்ணி எந்த இடம்ங்கிறத நம்ம மார்க் பண்றோம். ஸோ இந்த இடம் என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ இப்போ அந்த இடத்த வந்து இது மறைச்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா இப்போ நீங்க இந்த இதை நம்ம அது ஆக்சுவலா அங்கதான் இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்த மாதிரி அது இங்கதான் இருக்கும். பட் இந்த ஃப்ரேம் வந்து மறைச்சிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளாட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்டை பிளாட் பண்றேன், இந்த ஷீட்டை பிளாட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் A3ல கொடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை பிளாட் பண்றேன். இப்போ நீங்க ப்ரிவியூ பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட வைப் அவுட் அந்த ஃப்ரேம் வந்து இதுல தெரியும். ஸோ நமக்கு வந்து இது தெரியக்கூடாது இல்லையா, அதனாலதான் அந்த ஆப்ஷன். இப்போ நான் மறுபடியும் அதை நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ மறுபடியும் வைப் அவுட் கமாண்டுக்குள்ள போயிடலாம். போயிட்டு ஃப்ரேம்ஸ்குள்ள போயிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா டிஸ்பிளே பட் நாட் பிளாட். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு டிராயிங்ல இங்க பார்க்கும்போது அது இருக்கும், பட் பிளாட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வராது. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அப்புறம் மாதிரியே மறுபடியும் பார்க்குறேன். இப்போ ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை நமக்கு வந்து ஹைட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ இதுதான் வைப் அவுட்ல இருக்கிற ஒரு முக்கியமான மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த இது கமெண்ட் போயிடலாம். ஸோ இந்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோனட். ஸோ டோனட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ டோனட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் வந்து DO என்ட்ரு பண்ணிருங்க. ஸோ அதுலேயே கேட்கும் ஸ்பெசிஃபை த இன்சைட் டயமீட்டர் ஆஃப் டோனட். ஸோ நான் இப்போ வந்து 100 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்து 250. ஓகே, என்ட்ரு பண்ணிடுறேன். ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதை மாதிரி உங்களுக்கு வந்து டோனட் மாதிரியே எக்ஸாக்டா ஒரு ஷேப்ல வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் இது வந்து நமக்கு இன்னொரு இது என்னன்னா நமக்கு வந்து கிராஸ் செக்ஷன் காட்டும் போது ராட்ஸ் காட்டுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நான் இப்போ என்ன பண்றேன்னா மறுபடியும் டோனட் கொடுக்குறேன். இன்சைட் டயமீட்டர் 0 கொடுத்துக்கிறேன், அவுட் சைட் டயமீட்டர் 250. ஸோ நீங்க இதை மாதிரி பண்ணும்போது கிராஸ் செக்ஷன்ல உங்களுக்கு ராட்ஸ் காட்டும் போது இதை மாதிரி நீங்க காமிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் டோனட். ஸோ இந்த கமெண்ட்ஸ் பத்தி நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து ரிவிஷன் கிளவுட். ஸோ ரிவிஷன் கிளவுட் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்மளோட இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கே வரேன். இப்போ நம்மளோட கிளைண்ட் வந்து இப்போ இதுல ஏதோ ஒரு இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எனக்கு இங்க ஸ்டெப் வேண்டாம், நம்ம ப்ரீவியஸா போட்டதுல ஏதாவது ஒரு எனக்கு இங்க கேட் வேணாம், இந்த சைடு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேட் நம்ம இப்போ இங்க மூவ் பண்ணிட்டு இங்கனக்குள்ள ஒரு கிளவுட் காமிச்சு இதை தான் நீங்க வந்து ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு மென்ஷன் பண்றதுக்காக காட்டுறது தான், அந்த இடத்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்ற கமெண்ட் தான் இந்த ரிவிஷன் கிளவுட். ஓகே, ஸோ நீங்க இப்போ அதை பாத்தீங்க அப்படின்னா இதுலயே டிசைட் ஷேப் இருக்கு. நமக்கு ரெக்டாங்கிள் பண்ணலாம், இல்ல ஃப்ரீ ஹேண்டா கூட பண்ணலாம். ஸோ வேற ஒன்றும் கிடையாது. இது கமாண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா REEC. ஓகேவா? ஸோ ரிவிஷன் கிளவுட் செலக்ட் ஆயிடும். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து முதல்ல இத ஒரு ரெக்டாங்கிள் எந்த இடத்துல நீங்க வந்து பண்ணணுமோ, இப்போ நான் இந்த இடத்துல இந்த கேட்டை தான் நான் மாத்த போறேன் அப்படின்னா மாத்தி இருக்கிறேன் அப்படின்னா இந்த
இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு REVC என்டர் கொடுங்க. ஸோ இதுல வந்து ஆர்க் லென்த் இந்த மாதிரி நிறைய கேட்கும். இதுல நீங்க ஆப்ஜெக்ட் கொடுங்க. அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம மாற்ற போறோம். ஸோ ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரிவிஷன் க்ளவுட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது நீங்க கமெண்ட்ஸ் யூஸ் பண்றது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பண்ணணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே கிளவுட் வந்து ரிவர்ஸ் அடிச்ச மாதிரி காட்டும். ஸோ நமக்கு வந்து நோ, ஸோ இது மாதிரியும் காட்டும். ஸோ நமக்கு எது வந்து நோ கொடுத்துட்டீங்கன்னா பழைய மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ இப்படியும் பண்ணலாம். இல்லை நீங்க இங்க போயிட்டு டிராப் டூல்ஸ்ல போயிட்டு நீங்க நேரா எடுத்து எக்ஸாக்டா இத மாதிரியும் நீங்க வந்து மார்க் பண்ணியும் காட்டலாம். ஸோ இதுல வந்து டிசைட் ஷேப் நிறைய இருக்கு, பாலிகன் இருக்கு. இல்ல ஃப்ரீ ஹேண்டா பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீ ஹேண்டா பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இத மாதிரியும் நீங்க வந்து மார்க் பண்ணி காட்டினாலும் காட்டலாம். ஸோ இதுதான் வந்து ரிவிஷன் க்ளவுட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.